அனைவருக்கும் வணக்கம். நான் தோட்டத்துல உழவு ஓட்டிக்கிட்டு இருந்தேங்க. அப்ப குருவிகள் பயங்கரமா சத்தம் போட சவுண்டு கேட்டுது. என்னன்னு போய் பார்த்தா, அங்க ஒரு மைனா சுருக்குல கழுத்துல சுருக்கு பட்டு கிடந்தது. எங்க ஊர்ல இது அலனாங்குருவின்னு சொல்லுவோம். ஆ, யாரோ வச்ச கண்ணியில ஒரு தாய் பறவை சுருக்கு மாட்டி சாகர நிலைமைக்கு விளிம்புல கிடந்தது. அத நான் அப்ப வீடியோ எடுக்கல. ஏன்னா நம்ம தாமதிக்கிற ஒவ்வொரு வினாடியும் அதனோட உயிருக்கு ஆபத்துங்க. 2வது நமக்கும் ஒரு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குது பார்த்தீங்களா? தயவு செஞ்சு வேட்டைக்காரங்களா ஒரு தாய் பறவைய இந்த மாரி எல்லாம் கொன்னு சாப்பிடாதீங்க. அது மிகப்பெரிய பாவம். அதுங்காமல் ஒரு பிள்ளையாட்ட எடுத்து அந்த நரம்பை கட் பண்ணி விடணும். இல்லைன்னா அது மூச்சு விட முடியாமல் அப்படியே இறந்துரு. பரதேசி இதோட நரம்பு கழுத்தில் ரொம்ப இறுக்கி இருக்கிறனால எடுக்க முடியல. அதுவும் இல்லாமல் இதுக்கு காய அதிகமாக இருக்கிறனால கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது. அதனால வீட்டில் கொண்டு மருந்து வச்சுட்டு அதை அழுங்காமல் அந்த நரம்பை கட் பண்ணி விட்டு இதை மேலே இந்த மனுஷன் மிருகங்கிட்ட மட்டும் மாட்டிக்காத. பொறுப்பாக நிதானமாக பார்த்து வா, புரியுதா? பார்த்தியா இப்போ எவ்வளோ சீரழிவுன்னு உனக்கு. எங்கே பாரு, இந்த மனுஷன் மிருகங்கிட்ட மட்டும் மாட்டிக்காத. ஓடி விட்டதடா காந்தா. இருக்கு. இதுல ஒரு அதிசயம் என்னன்னா, மறுநாளும் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு இந்த பறவை வந்ததுங்க. ஒருவேளை நன்றி சொல்லத்தான் வந்திருக்குமோ. இந்த மாதிரி உயிர்களை கொடுமைப்படுத்தி சாப்பிட்றவங்க எல்லாருக்குமே நல்ல சாவு வராது. 2வது அவங்களோட தலைமுறை, அவங்களோட குழந்தைகளுக்கு பாவத்தை சேர்த்து வைக்கிறீங்க. இனிமேலாவது இந்த மாதிரி தவறுகளை பண்ணாதீங்க.